மக்களை நான் உங்கள் சுரேந்திர. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம காஞ்சிபுரம் சீரீஸ்ல நம்ம வந்து ஆல்ரெடி 2 கோவில் பார்த்துட்டோம். ஏகாம்பரநாதர் கோவிலும் காமாட்சி அம்மா கோவிலும் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க மேல கார்டுல இருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த போக போற கோவில் வந்து வரதராஜ பெருமாள் கோவில். அதாவது காஞ்சிபுரக்குமே ராஜா ஆகனா வரதராஜ பெருமாள் கோவில் தான் போக போறோம். 8 திவ்ய தேசம்னா என்ன, அதோட பெருமைகள் என்ன, அந்த கோவிலோட வரலாறு என்ன, நம்ம இந்த எல்லாமே இந்த கோவில் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம். இதுதான் வரதராஜர் பெருமாள் கோவிலோட பிரம்மாண்டமான ராஜகோபுரம். காஞ்சிபுரத்திலே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட கோவில். இந்த கோவில் கிபி 1050ஆம் ஆண்டு சோழர்களால் கட்டப்பட்டாலும் இந்த கோவிலோட கரு பார்த்தீங்கன்னா மகாபாரத காலத்தை தொடர்புடையது என வைஷ்ணவ ஆகமங்களில் சொல்லப்படுது. இங்க பெருமாளை வந்து வரதராஜர் என்னும் தேவராஜரும் என்னும் அழைக்கப்படுறாங்க. இந்த கோவில்ல ஒரு முக்கிய ரகசியம் ஒன்று, 3 உலகங்கள் சின்னங்கள் இருக்கின்றன. சொர்க்கம், பூலோகம், பாதாளம். அதற்கான படிகள், மண்டபங்கள், சன்னதிகள் எல்லாம் வேறு வேறு யுக கட்டமைப்பில் அமைக்கப்பட்டவை என சொல்லப்படுகிறது. இந்த கோவில் 108 திவ்ய தேசம் பெற்ற ஸ்தலம். அதாவது வைணவத்தில் 108 திவ்ய தேசங்கள் என்பது ஆழ்வார்களால் பக்தியில் பாடிய விஷ்ணுவின் நேரடி திவ்ய தரிசனம் கொடுத்த 108 புனித தலங்கள். இந்த கோவில் திவ்ய பிரபந்தத்தில் அதிக பாடல்கள் பெற்ற தலம். இதனால்தான் இந்த கோவிலில் ஆன்மீக ரீதியாக மற்ற தலங்களில் இருந்து தன்னிச்சையாக மாபெரும் ஸ்தானம் பெற்றிருக்கிறது. நீங்க பார்க்கறது 100 தூண்கள் கொண்ட மண்டபம். இங்கே வந்து கூர்ம அவதாரத்தோட உடல் பகுதியான பலி மண்டபம் இருக்கு. தலைப்பகுதி, கை, கால் கொண்ட மண்டபம். ஒவ்வொரு தூணும் ஒரு கதை சொல்லுது. சில தூண்களில் வந்து ராமனு தொடர்புடைய காட்சியும் பார்க்கலாம். சில தூண்களில் வந்து கிருஷ்ணர் லீலையும் பார்க்கலாம். 96 அலங்கரிக்கப்பட்ட சிறப்பு தூண்களை மிக பிரம்மாண்டமான வடிவமைப்பு. இது விஜயநகர கட்டிடக்கலை தலை சிறந்த படைப்பாகும். பெரும்பாலான தூண்களில் சிங்க வகை, குதிரை வகை, யாழி வகை சிற்பங்களை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, கல்லிலேயே சங்கிலி செய்ய முடியும்னா இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். நேரில் பார்க்கும்போது இப்படியெல்லாம் பண்ண முடியுமான்னு பிரமிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆனந்த தீர்த்த குளம். இந்த கோவிலோட மிகப்பெரிய ரகசியம் அத்திவரதர் தான். ஆனந்த சரச குளத்தில் பாதுகாத்து வருகின்றனர். இந்த அத்திவரதர் சிலை அத்தி மரத்திலிருந்து விஸ்வகர்மாவால் செதுக்கப்பட்டது. பல 100 ஆண்டுகளாக அசல் மூலவராக பிரதான தெய்வமாக இருந்தது. 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் முஸ்லிம் படையெடுப்புகளின் போது சிலையை பாதுகாக்க ஒரு வெள்ளி கலசத்தில் ரகசியமாக வைக்கப்பட்டு இந்த குளத்தில் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த ரகசியம் ஒரு குடும்பத்திற்கு மட்டுமே சரியான இடம் தெரியும். ஆனால் காலப்போக்கில் அந்த அறிவை பேணி வந்தவர்கள் காலமானதால் மறந்து போனது. இந்த சிலை மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது ஆண்டு பார்த்தீங்கன்னா 1919ஆம் ஆண்டு
மீண்டும் 2019ஆம் ஆண்டும் வழிபாட்டிற்கு வெளியே கொண்டு வரப்பட்டது. அப்போ காஞ்சிபுரத்தில் பெரிய திருவிழா போல காட்சி தந்தது. அடுத்த தரிசனம் பார்த்தீங்கன்னா 2059ஆம் ஆண்டு தான் நம்ம காட்சி கொடுப்பாரு அத்திவரதர். அதாவது 40 ஆண்டுக்கு ஒரு முறை 48 நாட்கள் மட்டுமே வெளியே கொண்டு வந்து அத்திவரதரை நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. போகலாம். ஃபர்ஸ்ட் சன்னதின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் சன்னதி. இங்கே நரசிம்மர் ஒரு கோணத்தில் பார்க்கும்போது சிரித்த முகமாகவும் மற்றொரு கோணத்தில் பார்க்கும்போது கோபமாக காட்சி தரார். அடுத்த சன்னதின்னு பார்த்தீங்கன்னா பெருந்தேவி தாயார் சன்னதி இருக்குது. இந்த கோவிலில் பல சிறப்புகள் இருக்குது. அதில் ஒன்று பிரம்மதேவர் தான் முதல்ல இங்கே பெருமாளுக்கு பூஜை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இங்கே மூலவர் வரதராஜ பெருமாள் கையில் பஞ்சன்ய சங்கு எஸ் வடிவில் இருக்கும். உலகத்திலேயே மிக சிறிய கோவில்களில் தான் இருக்கும். அதில் வரதராஜ பெருமாள் கோவில் ஒன்று. கிருஷ்ணர் கையில் இருக்கும் முக்கியமான ஆயுதமாகும். பஞ்சன்யா பகவத புராணத்தில் மற்றும் மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சங்கு அமிர்தம் பெறுவதற்கு தேவர்கள் மற்றும் அசுரர்கள் கடலை கடந்த போது கிடைத்ததாக குறிப்பிடுகிறது. இந்த கோவில் முழுவதும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மூலிகை ஓவியம் இருக்குது. அதாவது பெயிண்டிங்லாம் அந்த வெஜிடபிள் இது சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் ஓவியம் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பொன்பள்ளி வெள்ளிபள்ளி இருக்குது. பலருக்கு தெரியாத வரலாறு, பிரம்மதேவர் இந்திரன் இருவருமே பெருமாள் வழிபாட்டில் முழு கவனம் செலுத்தாமல் சிறிய அகந்தை காரணமாக சாபம் பெற்றனர். அந்த சாபத்தின் காரணமாக பிரம்மதேவர் பொன்பள்ளியாகவும் இந்திரன் வெள்ளிபள்ளியாகவும் இந்த கோவிலின் மேல் மாடியில் பிறந்தனர். மேற்கொண்டு அவர்கள் செய்த தவத்தால் வரதராஜ பெருமாள் என்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் பாவங்கள் நீங்கள் இருவரும் காரணமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்கிறார். இந்த பொன்பள்ளி வெள்ளிப்பள்ளி தொடுவதற்கு முன் ஜென்ம பாவங்கள் நீங்கும், நோய்கள் தோஷங்கள் குறையும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் என நம்பிக்கை உள்ளது. நீங்களும் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆண்டாள் நீராட்டு மண்டபம். நான் சொன்னபடி இங்கே தான் மூலிகை ஓவியம் இருக்குது. நீங்கள் மேல் தளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவியமெல்லாம் நல்லா சூப்பராக வரைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கட்டிடக்கலையை சொல்கிற வார்த்தையே இல்லை, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு சிற்பமும் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமூட்டம், இங்கே இப்படிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் காஞ்சிபுரம் சீரீஸில் கைலாசநாதர் கோவில் தான் பார்க்க போகிறோம். பல்லவர்களால் கட்டிடக்கலை, சிவபெருமானின் அதிசய ரகசியங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.